நேற்று காலையிலேருந்து ஒரே மன உளைச்சலாக இருக்கிற மாதிரியே இருக்குது. சரண பையனுக்கு இன்றைக்கி பிறந்த நாளா, சரி வெளியில் எங்கேயாவது கூப்பிட்டு போயிட்டு பிடிச்சதை வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வரலாம், வந்து வீட்டில் ஏதாவது பிடிச்சதை செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லி நினச்சிட்டு ஒரே ஒரு ஃபோன் கால் தான் வந்துச்சு. நீ அக்கா வீட்டில் இரு, நான் ஈவினிங்காக வந்து பிக்கப் பண்ணிக்கணும்னு சொல்லி கிளம்பிட்டான். எப்போவுமே எங்களுக்கு தேவை என்னன்னு பார்த்து வாங்கி தருவான். ஆனால் அவனுக்கு நம்ம எதுவுமே வாங்கிக்க மாட்டான். சரி இன்றைக்கி ஸ்பெஷலாக ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நினச்சி வெயிட் பண்ணிட்டு சரி ஆள் வந்துடுவான், எங்கேயாவது வெளியில் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுக்கலாம்னு நினச்சி விட்டிங்க போங்க அப்படிங்கிற மாதிரி ஆள் 8 மணிக்கு வர. அப்புறம் அந்த நேரத்தில் எங்கேயா வெளியில் போகிறது, சரி டின்னருக்காவது ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு சொல்லி சிக்கன் ரைஸ் வாங்கிறதுக்காக தம்பியும் சரணம் வெளியில் போயிருந்தாங்க. எங்கேயுமே சிக்கன் ரைஸ் கிடைக்கலையாம்மா. நெய் பரோட்டாவும் மேங்க மலாய் குல்ஃபியும் வாங்கிட்டு வந்தாங்க. 3 பேரும் அந்த டைமில் உட்காந்து குல்ஃபி சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். ஐயா இப்படியே ஃபுல் டேவும் அக்கா வீட்லேயே முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையிலேயே சரி வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். விட்டு போக மனசு இல்லாமல் அம்மாவும் பிள்ளையும் ரொம்ப நேரம் கொஞ்சம் நின்றுட்டு இருந்தாங்க. அக்கா வீட்டு சைட்லேருந்து ஒரு ஈவினிங்காக ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, திரும்ப வரதான் போகிறோம். சரி இப்படிதான் பார்த்துக்கலாம் வாடின்னு சொல்லி கூப்பிட்டா ரொம்ப நேரம் கொஞ்சம் ஒரு வழியாக மேடத்தை பிடிச்சி போட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போய் ரெடி ஆகி ஈவினிங்காக ஃபங்க்ஷனுக்கு வருவோம். அந்த வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.